அண்மை செய்தி. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராக பேசியோர் மீதான நடவடிக்கை என்ன என கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் பதிலளிக்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். உச்சநீதிமன்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராக அவதூறு பரப்புவோர் மீதும் அவருக்கு எதிராக போராட்டம் நடத்துபவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கக்கூடிய வழக்கறிஞர் ஜி.எஸ். மணி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு நீதிபதிகள் அரவிந்த்குமார், பி.பி. வராலே அமர்வில் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அப்பொழுது மனுதாரர் தரப்பில் ஒரு தீர்ப்புக்காக தொடர்ச்சியாக நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் விமர்சிக்கப்படுவதாகவும், அவருக்கு எதிராக அவதூறு கருத்துக்கள் பரப்பப்படுவதாகவும், போராட்டம் நடத்தப்படுவதாகவும் இதனை தடுக்க வேண்டும் என்றும் வாதிடப்பட்டது. குறிப்பாக யூடியூபர்கள் தொடர்ச்சியாக நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் மீது அவதூறு கருத்துக்களை பரப்பி வருவதாகவும், அவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் காவல்துறையோ அல்லது அரசோ எடுப்பதில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகள் தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் இந்த வழக்குக்காக ஆஜராகி இருக்கிறார். மனுதாரர் கூறுகின்ற அந்த கோரிக்கைகளை கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும், குறிப்பாக நீதிபதிக்கு எதிராக நீதிமன்ற வளாகத்தில் போராட்டம் நடத்துவது, அவருக்கு எதிராக அவதூறு பரப்புவது தொடர்பாக ஏன் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறீர்கள் என தமிழ்நாடு அரசு வழக்கறிஞரை நோக்கி நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இவ்வாறு தொடர்ச்சியாக ஒரு நீதிபதி உத்தரவை பிறப்பித்தார் என்பதற்காக அவருக்கு எதிராக அவதூறு பரப்புவது, அவருக்கு எதிராக போராட்டம் நடத்துவது உள்ளிட்டவை தடுக்கப்பட வேண்டும் என்று மனுதாரர் கூறுகிறார். இந்த விவகாரத்தில் என்ன நடக்கிறது என்பதை தங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் எனவும், அது தொடர்பாக விசாரணை நடத்துங்கள் என்றும் தமிழ்நாடு அரசு வழக்கறிஞருக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தினர். மேலும் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராக நீதிமன்ற வளாகத்தில் போராட்டம் நடத்தியது, தொடர்ச்சியாக அவதூறு கருத்துக்களை வெளியிட்டர் உள்ளிட்ட விவகாரத்தில் இதுவரை என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது என்பது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மனுதாரர் அளித்திருக்கக்கூடிய மனுவின் அடிப்படையில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது உள்ளிட்டவற்றையும் தெரிவிக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள். எனவே இந்த வழக்கை சிறிது நேரத்திற்கு ஒத்திவைப்பதாகவும், இந்த விவகாரத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை தொடர்பாக உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்குமாறும் தமிழ்நாடு அரசு வழக்கறிஞருக்கு அறிவுறுத்திய நீதிபதிகள் வழக்கினுடைய விசாரணையை சிறிது நேரத்திற்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.